திருந்தி தொலைங்கடா என்னை உடன் பிறந்தவர்களே. ரத்தம் கொதிக்குதுடா, டே மாறுங்கடா. இந்த கொடுமையை தூக்கி வீசுறா. நம்ம எதுக்குடா நம்ம ஆத்தா 1000 2000 கையேந்தணும்? எதுக்குடா கையேந்தணும்? 60 வருஷம் ஆட்சி செஞ்சு 30 ரூபா சம்பாதிக்க முடியல நம்ம அம்மாவால். ஒரு இட்லி 30 ரூபாடா. நான் அங்கேயே கொடுக்குறேன்டா என் ஆத்தாவுக்கு. நீ வீட்டில் இருக்கா, வீட்டுக்கு ஒருத்தர் 2 பேர் எல்லா பிள்ளைகளுக்கும் அரசாங்க வேலை கொடுக்குறேன். ஒரு வட இந்தியன் தேவை இருக்காது. இங்கே வந்த வழியே தொடர் வண்டியில் ஏறி போயிடுவேன். என் பிள்ளைகளை படிப்புக்கேற்ற பயிற்சியாக வச்சு திறன் மேம்பாடு வந்த உடனே உன் மகன் டாஸ்மார்க்கை பெரிய பூட்டா போட்டு மூடிட்டு இனிமே சரக்கு காய்ச்சப்பட மாட்டாது, சரக்கு எடுத்து விற்கப்பட மாட்டாது. கடையில் இருக்கிற சரக்கை என் பேரம்பு மிக்க மது பிரியர்களே குடிச்சு தீர்த்துக்கிறங்க. ஏன்னா அதுக்கப்புறம் சரக்கு வராது. அது ஸ்டாப் இட் நான்சென்ஸ். மூடிட்டேன். 50,000 கோடி அந்த மதுவை விற்று வருகிற வருமானம் குஷ்டரோய் கையில் இருக்க வெண்ணெய்க்கு சமம் என்று சொன்னது நான் இல்லை, நம்முடைய ஐயா அறிஞர் அண்ணா அவர்கள். அந்த குஷ்டரோய் கையில் அந்த வெண்ணெயை நக்கி தின்றவர்கள் அவர் பேரை சொல்லி கட்சி நடத்தின இந்த ஆட்கள் தான். இப்போ ஓம்பில் வந்து மூடிடுறேன். அப்போ எங்கள் ஆளுக உழைச்சி களைச்சி வந்தால் ஏதாவது கேட்பானே. அதான் இருக்க பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், மூலிகை சாறு திறந்து விடுறேன். நல்லா குடிச்சுக்க. கஞ்சா, அவின்னு, கொக்கைன்னு இதெல்லாம் விற்கிறவன் எங்கே விற்கிறான்னு குடிக்கிறவனுக்கு தெரியுது. கஞ்சா போடுறவனுக்கு, கொக்கைனை பயன்படுத்துகிறவனுக்கு, அவினை பயன்படுத்துகிறவனுக்கு தெரியுது. இந்த சந்தில் இங்கே விற்கிறான்னு இவனுக்கு தெரியுது. ஆனால் போலீஸுக்கு தெரியல. இப்போ ஓ மகன் ஆட்சிக்கு வந்துட்டா போலீஸுக்கு தெரிஞ்சிடும். எப்படி? போலீஸுக்கு தெரிஞ்சிடும். இங்கே கள்ளச்சாராயம் காய்ச்சறவனை துப்பாக்கியில் சுடாது, கல்லி ஏறி இறக்குனான்னு சுடும். இப்போ நாம வந்தா துப்பாக்கி ரிவர்ஸில் சுடும். யாரு? டாஸ்மார்க்கு சரக்கு கள்ளச்சாராயம் காய்ச்சனவே பொம்பளை பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைய தூக்கிட்டு போய் வன்புணர்வு செய்கிறவன், கற்பழிக்கிறவன், கதற நாட்டுச்சாலையில் வச்சு நெத்தி போட்டில் போட்டு பெற்றவங்களுக்கு சொல்லுவேன், இந்த பிள்ளைய பெற்றதுக்கு நீ வருந்தாத. இந்த தோட்டா உங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லுது. என் பிள்ளைய தொட்டா உன் நெஞ்சில வாயு, என் தோட்டா அதோட காட்டுறேன் டாட்டா. இப்ப நான் உன் மயன் சொன்ன பிறகு இப்ப கைதட்டில இதை பார்த்த பிறகு ஐயா ஸ்டாலின் அறிவிக்கிறார், நான் வந்தால் கற்பழிப்பு குற்றத்துக்கு தூக்கில போடுவேன். இவெல்லாம் என்ன பண்ணீங்க? தூங்கிட்டேன்.